இன்றைக்கு சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட அறிவுஜீவிகளுடைய கூட்டம் உலகத்தில் கடவுளே இல்லை என்கிறார்கள். சொல்லக்கூடியவர்கள் யார்? விவரமற்றவர்களா? எழுத படிக்க தெரியாதவர்களா? விஞ்ஞானத்திலே கரை கண்ட பெரிய அறிஞர்கள் எல்லாம் அதில் இருக்கிற ஒரு பெரிய கூட்டம், அறிவாளிகள், சிந்திக்கிறவர்கள், உலகத்தினுடைய படைப்புகளை பற்றி ஆராயக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களில் ஒரு சொற்ப கூட்டத்தார் கடவுளே கிடையாது என்கிறார்கள். ஏன் அப்படி சொல்கிறார்கள்? எல்லா பக்கமும் பார்த்துட்டு கடவுள் தேடி பார்த்துட்டு, பூமி முழுக்க பார்த்துட்டோம், கடவுள் கிடைக்கல. சந்திரனை போய் பார்த்துட்டோம், கடவுள் பார்க்கல. சூரியனை தேடி பார்த்துட்டோம், கடவுள் கிடையாது. செவ்வாய் ஆராய்ச்சி பண்ணியாச்சு, வியாழன்ல ஆராய்ச்சி பண்ணியாச்சு, புளூட்டோவில் ஆராய்ச்சி பண்ணியாச்சு, நெப்டியூன்ல ஆராய்ச்சி பண்ணியாச்சு, எல்லா கோள்களையும் பார்த்துட்டோம், எல்லா பக்கமும் தேடி முடிச்சுட்டோம். அப்படி ஒரு ஆள் இல்ல. இப்படி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு கடவுள் இல்லை என்று சொல்கிறார்களா? கடவுள் இல்லை என்று ஏன் சொல்லுகிறார்கள்? சிந்தித்து பார்த்தால் மனிதனுடைய அறிவு உலகத்தில் கடவுள் இருக்கிறான் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. அறிவாளி அறிவை பயன்படுத்தினால் கடவுள் இருக்கிறான் என்று அறிவு சொல்கிறது. கண்ணை கொண்டு பார்க்க தேவையில்லை. ஆனா அறிவை கொண்டு பார்த்தா, கண்ணை வச்சு பார்த்தா கடவுள் கிடைக்க மாட்டார். ஆனா கண்ணு மட்டுமா கொடுத்திருக்கிறார் கடவுள்? கண்ணை வச்சு சிலரை தெரிந்து கொள்வோம், காலை வைத்து சிலரை தெரிந்து கொள்வோம், நாக்கை வைத்து சிலரை தெரிந்து கொள்வோம், அறிவை வைத்து சிலரை தெரிந்து கொள்வோம். பல வழிகளை கொடுத்திருக்கிறாங்க. இந்த அறிவை கொண்டு யோசித்து பார்த்தால் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று அறிவிடத்திலே கேள்வி கேட்டால் அறிவு சொல்கிறது கடவுள் இருக்கிறார். கடவுள் இல்லாம எப்படி இந்த உலகம் வரும்? தானாக ஒன்று உருவாக முடியுமா? உலகத்தில் எந்த பொருளாவது தான் தோன்றியாக வந்திருக்கிறதா? இந்து மதத்திலே ஒரு கடவுளுக்கு பெயரை வைத்திருப்பார்கள், தான் தோன்றீஸ்வரர். கடவுள் வேண்டுமானால் தான் தோன்றியாக இருக்கலாம், அவரால் சுயமாக உருவாகி இருக்கலாம். அவரை தவிர உலகத்தில் இருக்கிற எந்த படைப்பும் சுயமாக உருவானது இல்லை. எவரோ ஒருவர் உருவாக்கி இருக்கிறார். நான் அறிந்திருக்கிற சட்டை எப்படி வந்தது? தானாக வந்ததா? கேட்டால் அதுக்கு ஒரு வரலாறு வச்சிருப்போம். நான் இந்த போர்த்தீஸுக்கு போனேன், ஆரம்பி போனேன், இத்தனை ரூபாய் மீட்டருக்கு எடுத்தேன், தையக்கடைக்காரத்தை கொடுத்தேன், அவர் தச்சு தந்தாரு. நான் அணிந்திருக்கிற சட்டை பல மனிதனுடைய உழைப்பிற்கு பிறகு கிடைத்திருக்கிறது. நமக்கு முன்னால் இருக்கிற இந்த ஒளிபெருக்கி பலருடைய உழைப்பின் பயனால் கிடைத்திருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற பல்வேறு பொருட்கள் பின்னால் ஒரு உழைப்பு அதற்கு தேவைப்படுகிறது. அந்த உழைப்பாகவே நாம் பார்க்கல. சட்டை ரெடிமேட் கடையில சட்டை வச்சிருக்கிறார், சட்டை போய் ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். சட்டை தச்சவே நான் பார்க்கல, சட்டை கம்பெனிக்கு நான் போகல. ஆனா சட்டை தச்சவர் தெரியாது என்ற காரணத்தினால் சட்டையை ஒருத்தர் தைக்கிறோம்னா அப்படி ஒரு கம்பெனியே இல்லைன்னா யாரோ தச்சிருக்கிறாங்க, ஏதோ ஒரு ஊர்ல ப்ரொடக்ஷன் நடந்திருக்கும், ஆனா அது எனக்கு தெரியல. ஆனா ஒருத்தர் தச்சிருக்கிறார், அது உண்மை. இதை மறுக்க மாட்டோம்ல. இந்த மைக்கை கண்டுபிடிச்சவர் யாருக்கு தெரியும்? எந்த கம்பெனியில செஞ்சாங்க, எத்தனை உருவாக்குறாங்க, என்ன பொருட்களை கலந்துருக்கிறாங்க, நம்ம போய் பார்க்கல. ஆனாலும் நம்முடைய அறிவு சொல்லுகிறது, நான் இந்த மைக்கை செஞ்சவனை பார்க்கல, செய்யும் போது பார்க்கல, ஆனா எவனை செஞ்சுதான் வந்துருக்கு. தானா அவரோட மைக்கு, தானா அவரோட லைட்டு, தானா அவரோட கொண்டப்பூ, தானா அவரோட செருப்பு, தானா அவரோட சட்டை, தானா அவரோட எந்த பொருளும் உலகத்திலே காணுகிற எதுவும் தானாக தோன்றவில்லை என்று சொன்னால் பின்னால் ஒரு படைப்பாளர் இருக்கிறது என்று அறிவு சொல்லுறியா? நீ கம்மிக்கிறத பார்க்கிற இதுவே தானா தோணலாட்டி பிரம்மாண்டமாக பூமி தானாக தோன்ற முடியுமா? ஒளி இருக்கிற சந்திரன், பிரதிபலிக்கிற சந்திரன் தானாக தோன்றிவிட்டது என்று சொல்ல முடியுமா? சூரியன் சுயமாக வந்துவிட்டது என்று சொல்ல முடியுமா? மரங்களும் செடிகளும் மனிதர்களும் உயிர்களும் விலங்குகளும் பூச்சிகளும் பறவைகளும் தானாக வந்துருச்சுங்கிறிய. ஒரு சட்டம் வர முடியாது, ஒரு பேனா வர முடியாது, அதை விட பிரம்மாண்டமான பூமி எப்படி வரும்? வானம் எப்படி வரும்? சூரியன் எப்படி வரும்? சந்திரன் எப்படி வரும்? அப்படியானால் அறிவு சொல்கிறது எவனோ ஒரு படைப்பாளன் பின்னால் அமர்ந்து படைத்து அதை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார் என்று அறிவு சொல்கிறது.
ஆனால் அறிவாளிகள் சில பேரு இல்ல அப்படி ஒருத்தன் கிடையாது, கடவுள் யாரும் இல்ல. ஏன் அப்படி சொல்கிறார்கள்? கடவுள் இல்லை என்று மறுக்கக்கூடியவர்கள் கடவுள் மீது உள்ள கோபத்தினால் மறுக்கவில்லை, கடவுளை காணவில்லை என்பதனால் மறுக்கவில்லை. எதனால் மறுக்கிறார்கள் என்றால் கடவுளின் வேதம், கடவுளின் வெளி, கடவுள் காட்டிய மார்க்கம், கடவுளுடைய சித்தாந்தம் என்று மனிதர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை பார்க்கிறார்கள். அது ஏற்படுத்தக்கூடிய கோபத்தில் இத சொன்ன ஒரு கடவுளா, இப்படி செய்ய சொன்ன ஒரு கடவுளா அப்படின்னா அந்த கடவுளை எங்களுக்கு தேவை. கடவுளை வேண்டாம் என்று ஏன் மறுத்தார்கள்? பெரியார் கடவுள் இல்லை என்று சொன்னார் தமிழ்நாட்டில். இதை ராமசாமி பெரியார் சொன்னார்ல, நிறைய போராட்டம் நடத்தினார்ல, ஊர்வல பிரச்சாரம் பண்ணினார்ல. ஏன் பண்ணினாரு? அவரே காரணம் சொல்றார். கடவுளை ஒழிச்சாத்தானே இந்த சாதியை ஒழிக்க முடியும். சாதியினால் ஏற்படக்கூடிய கொடுமைகளை பார்க்கிறார். மனிதனை மனிதன் அடித்து சுரண்டக்கூடிய, ஏற்றத்தாழ்வு கற்பித்து புண்படுத்தக்கூடிய ஒரு தெருவை நாய் செல்கிறது, பன்றி செல்கிறது, கழுதை செல்கிறது. ஆனால் ஆறறிவு படைத்திருக்கிற மனிதன் அவன் தாழ்த்தப்பட்டவன் என்ற ஒரே காரணத்திற்காக எங்கள் தெருவிற்குள் வரக்கூடாது என்று தடை விதிக்கிறீர்களே. அப்படியானால் இந்த மனிதன் அந்த கழுதையை விட கேவலமா, நாயை விட கேவலமா, பன்றியை விட கேவலமா? மனிதனை மனிதன் ஏழாய்ப்படி பிரித்து பார்க்கிறீர்கள். கேட்டா அவர் கடவுளுடைய நெத்தியில பிறந்தாரு, இவர் தோல்ல பிறந்தாரு, அவர் வயிற்றுல பிறந்தாரு, இவர் தொலைல பிறந்தாரு, சூத்திரரா இருக்கிறவர் பாதத்துல பிறந்தாரு, அதனால அவன் கீழே நான் மேல. பெரியார் சோதனை செய்கிறார். மேல கீழங்கிறிய, கடவுள் சொன்னாருங்கிறிய, வேதத்தில் இருக்குங்கிறிய. மேலன்றதுக்கு வேதம் சொன்னது மட்டும்தான் உள்ளத்துல இருக்கிற ஆதாரமா? கண்ணுக்கு முன்னாடி வேற ஆதாரத்தை காட்டு, நிரூபிச்சு காட்டு. நீ வேற நான் வேற, உன்னை விட நான் பெருசு, என்னை விட நீ சிறுசு, அதை கன்ஃபார்ம் பண்ணி காட்டி ஏத்துக்கிற. கடவுள் சொன்னாருன்னா ஏத்துக்க மாட்டேன். ஏன்? அதனால் மக்களுக்கு கேடு ஏற்படுகிறது. கண்ணு முன்னாடி நிரூபிச்சு காட்டி ஏத்துக்கிற. எப்படி நிரூபிக்கிறது? எத்தனையோ நிரூபணங்கள் இருக்கிறது. என்னை விட நீ பெரிய ஆள் தானே, கடவுளுக்கு நெருக்கமான ஆள் தானே, நான் ஒண்ணுமில்ல தானே, எனக்கு 10 நாளைக்கு சாப்பிடாம உயிர் வாழ முடியாது, நீ இருந்து காட்டு. என்ன விட பெரியாத ஒத்துக்கிறேன். 10 நாளைக்கு சோறு சரியாக கூட, ஒரு மாசத்துக்கு எதுவும் வாய்க்குள்ள போக கூட, வேலையை போட்டு லைட்டை போட்டு கேமரா ஆன் பண்ணி 24 hours 25 நாளைக்கு மக்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கிறியோ அதே மாதிரி 25 நாளைக்கும் அப்படியே சரியா இருக்கும். இருந்து காட்டு. முடியாதுல்ல. பெரிய பெருசு நீ, என்னோட என்ன வசதி என்ன மாதிரி தான். சரி, சாப்பிடாம பெட்டி கிடக்கிறது பிடிக்கலையா, சாப்பிட்டு புட்டு வெளியே போகாம இருந்து காட்டு. நல்ல சாப்பாடு என்ன வேணும் கேட்கிறோம். பிரியாணியா மழை அடிச்சு மழை செய்வதும் பிடிக்குமா, கொண்டு கொட்டுவோம். எந்த கதை சாப்பாடு வேணும்? ஆனந்த செலவு பண்ணா எனக்கு சரக்க தந்துகிட்டே இருப்போம், தின்னுகிட்டே இருக்கும். 1 பிளேட் 2 பிளேட் 3 பிளேட் 4 பிளேட் 5 பிளேட் 100 பிளேட் தருவோம். தின்னு காட்டு. ஆட்டை ஆரம்பத்தில் ஆரம்பிக்க முடியுமா மேடையில? அது சினிமாவுக்கு ஒத்து வரலாம், நாடகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படலாம், நிஜ வாழ்க்கையில் முடியுமா? எனக்கு 2 பிளேட், உனக்கு 2 பிளேட், எனக்கு 3 பிளேட், உனக்கு 5 பிளேட். வேற என்ன பெருசு? நான் திங்கிறத கூட திங்க முடியல, நான் பட்டி கிடக்கிறத கூட பட்டி கிடக்க முடியல, நான் தின்னு விட்டு அடக்க முடியாம உட்கார்ந்து இருக்க மாதிரி ஒன்னாலே இருக்க முடியல. எனக்கு போக வேண்டியது இருக்கிற கக்கூசு நீ போக இருந்து காட்டுறா. உள்ள அனுப்புறப்ப உள்ள வச்சுக்க, வெளியே அனுப்ப மாட்டேன்பா. 25 நாளைக்கு இருந்து காட்டு, ஏத்துக்கிறோம். இப்ப கண்ணுக்கு முன்னாடி நீயும் நானும் சமம் என்ற அறிவு சொல்கிறது, உடல் கூறு சொல்கிறது, மருத்துவம் சொல்கிறது. ஆனா கடவுள் சொல்லிட்டாரு நான் பெருசு நீ சிறுசுங்கிறிய. அப்படி கடவுளை சொல்லி மனிதனை மனிதன் வேதப்படுத்துகிற இந்த கொடுமையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படியானால் இதை சொல்லக்கூடிய மனிதனை துன்புறுத்துகிற சட்டத்தை வழங்கி இருக்கிற அந்த கடவுளை தேவையில்லை. கடவுளை மறுக்கிறதுக்கு
கடவுளின் வழியாக சொல்லப்பட்ட வேத புத்தகங்கள், அதில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள், அது காட்டிய வழிகாட்டுதல்கள், அதன் மீது எழுந்த கோபம் கடவுளையே இல்லை என்று அவர்களை மறுக்க வைத்தது. ஆராய்ச்சி பண்ணி பார்த்து கடவுளை மறுக்கல, வேதத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு வேணாங்க அந்த கடவுள். சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பல மதங்களுடைய லெவல் மனு தர்மம். இந்திய தேசத்திலே பெரும்பான்மையான மக்களால் பின்பற்றக்கூடிய ஒரு வேத புத்தகம் மனு தர்மம், ஆதரிக்கக்கூடிய கொள்கை, சாதிய வேறுபாடு, ஏற்றத்தாழ்வு, பெரியவன் சிறியவன், எந்த அளவுக்கு தெரியுமா? இது யாரையும் விமர்சிப்பதற்கு சொல்லப்படுவதில்லை. திறந்த மனதோடு தவறு இருந்தால் வேடிக்கை வந்து சொல்லலாம், அதையும் விவாதிக்கலாம். நீங்க சொல்றது தப்பு, நாம சொல்றது கரெக்ட், இந்த காரணத்துக்காகத்தான் எங்க வேதத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று நேருக்கு நேராக ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே விவாதம் செய்வதற்கு நீங்கள் வந்தால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார். வெறுமன குறை சொல்லிட்டு போறதுக்கு மேலே இல்ல, தீர்வு கிடைக்க வேண்டும். சரியான வழியை நீங்களும் நாங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் மேல போறதுக்கான முக்கிய காரணம்.